ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இப்போ மல்லி சீரியல் ப்ரமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாமோங்க. நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மல்லி, விஜய், வெண்பா இவங்க 2 பேரும் கூடிய சீக்கிரமே சேர தான் போகிறாங்க. நம்ம அன்னபூரணி அம்மா கிட்ட மல்லி நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. ஸோ அன்னபூர்ணி அம்மா பார்த்திங்கன்னா மல்லியை ஏற்றுப்பாங்க. ஏன் அப்படின்னா மல்லியை அன்னபூர்ணி அம்மா வளர்த்தவங்க. ஸோ மல்லி என்ன செஞ்சாலும் அவள் வந்துட்டு இந்த மாதிரிலாம் செய்வா, இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டா அப்படின்றது முழு நம்பிக்கை அவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ அதனால் மல்லியை ஏற்றுக்கிறாங்க. இது ராஜேஸ்வரியால் தான் அப்படின்ற ஒரு சந்தேகம் நம்ம அன்னபூர்ணி அம்மாவுக்கு ஆல்ரெடி இருந்தது. இப்போ மல்லி சொன்னதில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. மல்லி இப்போது நம்ம விஜயையும் வெண்பாவையும் பார்க்கலாம், நம்ம அவங்கள பார்த்து அவங்கக்கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு ஃபீலிங் வந்தாச்சு. அதனால தான் முதல்ல நம்ம வெண்பா கிட்ட போகிறாங்க. வெண்பான்னு சொல்லிட்டு கதிரேசனோட வீட்டு கேட்டில் நின்றுட்டு கூப்பிட்றாங்க. அங்கே இருக்கிற வாட்ச்மேனாக உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. ஸோ மல்லி அங்கேருந்தே கூப்பிட்றாங்க. வெண்பாவும் பார்த்திங்கன்னா சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு கதிரேசன் தாத்தா வீட்டில் ரொம்ப அடம் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு இடியாப்பம் வேணாம், சாப்பாடு வேணாம், ஒன்று வேணாம், எதுவும் வேணாம், என்னை விட்டுருங்க, நான் போகிறேன், என் டாடா கிட்டேயே போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மல்லி கூப்பிட்ட வாய்ஸ் கேட்ட உடனே மல்லியம்மா என்னை கூப்பிட்றாங்க, மல்லியம்மா நான் இங்கே தான் இருக்கேன் மல்லியம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் வழியாக கை விட்டு ஆட்டுறாங்க நம்ம வெண்பா. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம மல்லிக்கு தெரியறதில்ல. உடனே நிஷா வெண்பாவை இழுத்து உள்ளே தள்ளிட்டு அதுக்கப்புறம் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிடுறாங்க, உள்ளே இருக்கிற ஆள் வெளியே தெரியாத மாதிரி. உடனே நிஷா மேலேருந்து கீழே ஹே நீ எதுக்காக இங்கே வந்த, வாட்ச்மேன் எதுக்காக இவங்களெல்லாம் உள்ளே விட்றீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி திட்டிட்டு ஒழுங்காக இங்கேருந்து போயிடு, நீ வெண்பாவெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ப்ளீஸ் நான் ஒரே வாட்டி வெண்பாவை பார்த்துட்டு மட்டும் போயிடுறேனே அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நிஷா விட்டுறதா கிடையாது. இப்போ ஜெயிலில் இருக்கிற நம்ம விஜயையும் பார்க்க போகிறாங்க. அங்கிருந்து எப்படியாவது நம்ம விஜய்க்கு சமாதானம் ஆறுதல் சொல்லிட்டு யாரையாவது வச்சு கண்டிப்பாக வெளியே கூப்பிட்டு வர போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார்